நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி நீல் கவனி கிரேசியில் நாம் பார்க்க போகிறது காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 60 வருஷம் ஆயிருக்கு. 1964 ரிலீஸ் ஆச்சு. டைரக்டட் பை சி.வி. ஸ்ரீதர். சித்ராலயா கோப்பு வந்து டைலாக்ஸு, எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக்கு, அண்ட் பெரிய ஒரு ஜாம்பவான் பட்டாளங்களே இருந்தது நடிப்புக்கு. அப்பேற்பட்ட ஒரு படம். வின்சென்ட் கேமரா. ஒரு அருமையான நகைச்சுவை படம். அதாவது அந்த காலகட்டத்தில் நல்ல சீரியஸ் ஃபிலிம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருந்தது. தரமான படங்கள் வந்திருந்தது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் ஒரு போட்டி ஒன்று இருந்தது. பட் இவங்க எல்லாருடைய தனித்தன்மையாக நின்னது டைரக்டர் ஸ்ரீதர். வெதர் இட் இஸ் சீரியஸ் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், இல்லை நகைச்சுவை ஆகட்டும். நகைச்சுவையில் காதலிக்க நேர்மலை மாதிரி ஒரு படம் கொடுக்குறோன்னா எப்பேற்பட்ட கெட்டிக்காரத்தனம் வேணும். அது வந்து உச்ச லெவல் காமெடிங்கிறது அதுதான். பட் அதை ரொம்ப அழகாக சொஃபஸ்டிகேட்டடாக கொடுத்துருந்தார் ஸ்ரீதர். நாட் ஓன்லி இதெல்லாம் இந்த படங்கள்லாம் இப்போ பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க எல்லா சென்டர்லையும் இது எடுபடுமான்னு. எல்லா சென்டர்லையும் எடுபட்ட அந்த படம். நாட் ஓன்லி இன் சிட்டி, மொஃபசல்லாம் கூட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த படம். அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அந்த ஸ்கிரிப்டோட பலம். ஒரு சிம்பிளான ஒரு நகைச்சுவை கதை தான். அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக டைலாக்ஸில் சித்ராலயா கோப்பு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஒவ்வொரு சீனும் அந்த டைலாக்லாம் இன்றைக்கும் 60 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த டைலாக்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா தட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் தட் மேன். டுடே இஸ் லிவிங், நம்மளோட இருக்கார் சித்ராலயா கோப்பு, லிவிங் லெஜண்ட் அவர். அப்பேற்பட்ட கோப்பு அவர்கள் எழுதின அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஸ்ரீதர் ரொம்ப அழகாக ஒரு எம்.எஸ். விஸ்வநாதன், ஒரு வின்சென்ட்டு, நல்ல அழகான நடிகர்கள், ஒரு ஆழியார் டேமு, இந்த மாதிரி நிறைய ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு ஃபுல் பேக்கேஜாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்தார். அதனால தான் இத்தனை வருஷத்துக்கு ஆனப்புறமும் அந்த படம் எல்லார் மனசில் அவ்வளோ நிறைவாக இருக்குது. நாங்கள்லாம் இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் 64 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த படத்தை. பட் 70, 75 ரீரன் வரும். இப்போல்லாம் 5 நாள் 6 நாள் ஆச்சுன்னா படம் அப்படியே போயிடுறது. பட் அப்போல்லாம் 100 நாள் 150 நாள் 200 நாள் ஓடினதுக்கப்புறம் வேறு சில தேட்டருக்குலாம் ரீரன் வரும். கபாலி, காமதேனு, அங்கெல்லாம் நிறைய தடவை இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்தில் பார்த்தா ஒரு 5 தடவை 6 தடவை ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்ரி டைம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த படம் போய் பார்ப்போம். இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்தே எங்களுக்கு பெரிய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே நான் பிற்காலத்தில் வந்து ஒரு ட்ராமா ட்ரூப்பாக மாறிடுது. அதுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து சித்ராலயா கோப்பு தான். அவரை மாதிரி எழுதணும்னு மோகன் ஆசைப்பட்டா, அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு எங்கள் ட்ரூப் ஃபுல்லாக ஆசைப்பட்டது. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கிரேசி கிரியேஷன்ஸ். அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக தான் இந்த படத்துக்கு. இந்த படத்தினால தான் நாங்கள்லாம் நாடகத்துக்குள்ளே வந்தோம். அப்பேற்பட்ட படம். நான் இன்ஃபேக்ட் காலேஜ் படிக்கும்போது காமதேனில் ஒரு வாட்டி ரிலீஸ் ஆச்சு. சம்டைம் டியூரிங் 73, 74 பிச்சுன்னு போகிறது க்ரௌடு. 10 நாளோ 15 நாளோ தான் வச்சுருந்தாங்க படத்தை. ஆனால் பேக்டு ஹவுஸ், 3 ஷோவும் அப்படி கூட்டம் வரும். நான் மேட்னி ஷோ வந்து வீட்டுக்கு தெரியாமல் நான் கட்டடிச்சுட்டு காலேஜை நான் அங்கே போயிருக்கேன். மோகனும் காலேஜை கட்டடிச்சுட்டு அவன் அங்கே வந்திருக்கான். 2 பேர் அங்கே மீட் பண்ணோம். ஒருத்தர் பார்த்து டேய் ஏன்டா நீ வந்த அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். நீயே வந்த அப்படின்னு நான் கேட்டேன். சரி பேசாமரு, வீட்டில் போய் எதுவும் சொல்லாத, சத்தப்படாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாயங்காலம் அப்படின்னா. அந்த மாதிரி நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு படம் இது. அதாவது 60s, 70s, 80s, 90s, இன்றைக்கி 2000லேயும் இந்த படம் எங்கேயாவது ஒரு சேனலில் வந்து நான் உட்காந்து ஃபுல்லாக பார்க்காம எழுந்து போக மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆனால் கொஞ்சம் கூட அழுக்கலை. அவ்வளோ அழகான ஒரு காமெடி. அதாவது ஒரு இடத்துல கூட அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் கோப்பு. ஒரு இடத்துல கூட அந்த முத்துராமனுக்கு பிக்கு கேளாது, மீசை கேளாது, அந்த மார்வேஷனில் வந்திருப்பார் அவர். அந்த மாதிரி காமெடியில் அவர் பண்ணவே மாட்டார். வல்காரிட்டி கிடையாது. ஒரு ஹை லெவல் காமெடி அது. நாகேஷே அந்த நடிப்பு வந்து எப்பேற்பட்ட நடிப்பு. இன்றைக்கி டிக்ஷனரி மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். எத்தனை விஷயம் அது வந்து அந்த மீனா நீ ஹீனா அப்படிம்பார். அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து நான் ஜானகியை கூப்பிடும் போது அந்த மாதிரி கூப்பிட்றதெல்லாம் வந்து அங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சது தான். எத்தனை விஷயங்கள் அதில் வந்த சில டைலாக்ஸ்லாம் எவ்வளோ நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இன்றைக்கி ஆஃபீஸில் டே டு டே லைஃப்லாம் ரிப்பீட் பண்ணுறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படம். இன்ஃபேக்ட்
ஸ்ரீதர் கோபு காம்பினேஷனுக்கு அப்புறம் சிவி ராஜேந்திரன் கோபு ஒரு காம்பினேஷன் வந்தது. அப்புறம் சக்கரவர்த்தி கோபு ஒரு காம்பினேஷன். அப்புறம் கோபு தனியாக டைரக்ட் பண்ணி எழுதின படங்கள் வந்தது. அவரோட படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு ஆசை. நான் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பாலக்காட்டில் போய் இறங்குறேன் 77 இறங்கும் போது எனக்கு ஒரே அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ சோகம். இந்த மாதிரி தனியாக நம்ம வேலைக்கு இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோமே. அப்போ பார்த்தேன் ஒரு தேட்டரில் கவுடர்னு ஒரு தேட்டரில் உத்தரவின்றிக்குள்ள முடிந்தது. உடலையே நேரம் அங்கே போனேன். 3 நாள் 3 டேஸ் தான் அங்கே ஓடும் கேரளாவில். 3 நாள் கன்சிக்யூட்டிவாக அந்த படத்தை கிட்டத்தட்ட 6 ஷோவோ 8 ஷோவோ பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கோபு சாரோட டைலாக் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. சத்தியமாக இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. என்ன ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சாங்ஸு. நான் இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி ஒய்ஜி மகேந்திரனோட சீரியல் ஏதோ நடிக்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன் சார் அந்த படத்தில் நடித்தார். அப்போ நாங்கள்லாம் லஞ்ச் போது உட்காந்து அவர்கிட்ட காதலிக்க நேர்மலை பற்றி பேசினோம். அவர் அதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுங்க. அப்படியா அப்படியா ஆமாம் 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 அப்படின்னார். அப்போ ஒய்ஜி மகேந்திரன் என்ன பண்ணார், சார் அந்த காஞ்சனாவும் ராஜஸ்ரீ காரில் வீட்டுக்குள்ளே வருவாங்களே அந்த ஆழியார் டேமரில் அந்த ஃபவுண்டனை தாண்டி அந்த கார் வந்து ஒரே ஷாட் அங்கேருந்து வரும். வந்து இங்கே வந்து நின்று நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிப்பீங்க. இவர் பாலையா வந்து ஜாயின் பண்ணிப்பார். அந்த இடத்துல அந்த ரீரெக்கார்டிங்கை ஒய்ஜி மகேந்திரன் விசில் அப்படியே கொடுத்துட்டு வந்தார் எம்எஸ் விஸ்வநாதன்டா. சார் ஞாபகம் இருக்கா ஃபுல்லாக விசில் பண்ணார். எம்எஸ் விஸ்வநாதன் ஃபுல்லாக அப்படியே கேட்டார். அப்படியா நான் பண்ணேனா நல்லா இருந்தா சரி சரி சரி. அவ்வளோ சிம்பிளாக அப்பேற்பட்ட விஷயத்துக்கு பண்ணிவிட்டு அவ்வளோ ஹம்பிளாக இருந்தார். ஒரு அழகான ஒரு ரவிச்சந்திரன் அண்டு ராஜஸ்ரீ, காஞ்சனா அண்டு முத்துராமன், அந்த பேரே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு இளமை துள்ளலாக இருக்கும். எல்லாரும் மீறி நாகேஷ் வந்து கடுமையாக ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இன்ஃபேக்ட் நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பேசும்போது அவர் சொன்னார், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோகம் ஒன்று இருக்குது நாகேஷ் கேரக்டரில். கடைசி வரைக்கும் அவர் படமே எடுக்கலை. அவர் படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார் லாஸ்ட் வரைக்கும். சினிமா சம்பந்தமாக ஒன்று கூட காமிக்க மாட்டாங்க. ஒரு ஷூட்டிங்கோ இல்லை ஒரு கேமராவோ எதுவுமே இருக்காது. கடைசியில் படமும் எடுக்க மாட்டேன். அவர் சச்சிவை கல்யாணம் பண்ணிட்டு படம் முடிஞ்சிடும். ஸோ அதில் ஒரு சின்ன சோகம் இருக்கும் அப்படிம்பார் அவர். அந்த சோகத்தில் நமக்கு காமெடி கொடுத்தாங்க. அந்த கேரக்டரில் செல்லப்பா கேரக்டரில் ஒரு சோகம் உண்டு அப்படிம்பார். அது படம் பார்க்கும்போது இப்போ டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பாலையா, அடேங்க அப்பா எப்பேற்பட்ட நடிப்பு, ராட்சசன் லிட்டரலா. அதாவது அவருக்கு ஜோக்குன்னு தனியாக எதுவுமே வேணாம். அவர் சாதாரணமாக சொல்கிற டைலாக்கு கூட அந்த மாடுலேஷனில் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அந்த காஞ்சனாவும் ராஜஸ்ரீ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து அப்பா அவனை இங்கேருந்து துரத்துப்பா ரவிச்சந்திரனை துரத்த சொல்லி அவங்க இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னம்மா வேண்டாமா நான் சொல்கிறத கேளுமா, நான் நாளைக்கு அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வகை அப்படின்னு அதை கூட நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். அந்த வட்டி வகை அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த நேரம் சொல்லுவார். அதுக்கப்புறம் வேறு வழியெல்லாம் சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போவார். அப்பாப்பா என்ன நடிப்பு. அதே மாதிரி இந்த கதை டிஸ்கஷனை செலவா ஏதோ ஒரு படம் பண்ண போகிறீங்க, அந்த கதை என்ன சொல்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் இதெல்லாம் தமாஷா நாங்கள் பேசியிருப்போம். யாராவது படம் நடிக்க போகிறேன், படம் டைரக்ட் பண்ணுவோம், ஏன்னா ஏதோ படம் பண்ண போகிறேன், என்ன படம் ஒரு கதையை சொல்லு அப்படின்னு சிலப்பா மாதிரி நாங்கள் கெலடா பண்ணுவோம். அது எவ்வளோ அழகாக இருக்கும். அது 2 பேரோட காம்பினேஷனில் அது அஃப்கோர்ஸ் நிறைய தடவை கோபு சார் அது எப்படி நாங்கள் டெரைவ் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ அது வேண்டாம். பட் அந்த சீன் இன்றைக்கும் ஹிலேரியஸ். அது வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து அது ஓடிடியில் வரும்போது சேனலில் ஏதாவது வரும்போது நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கேளுங்க. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகேஷே சிரிச்சிருப்பார். பாலையாவோட எக்ஸ்பிரஷனுக்கும் அவரோட நடிப்புக்கும் அதுதான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சச்சுவன் நாகேஷ் அந்த மலை மேலே உட்காந்து அவங்க 2 பேரும் பேசுகிற இடத்துல ஒரு இடத்துல நாகேஷோட ஆக்டிங்கை சச்சு சிரிச்சிருப்பாங்க. நீங்கள் அது ஷார்ட்லேயே பார்த்தா தெரியும். ப்ராப்ளம் அப்படியே விட்டாங்க போட்டிருக்கு, வேறு வழியிலேருந்து விட்டாங்க போட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை. பாலையா மாதிரிலாம் இனிமேல் நடிகர்கள் பிறக்கவே முடியாது. இம்பாசிபிள், முடியாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கவே முடியாது. மோகன் கூட சொல்லுவான், நான் அடிக்கடி கமல் சார் கூட பேசும்போது நான் சொல்லுவேன், சார் காதலிக்க நேர்மலை மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவான் நம்ம. அப்போ கமல் சார் சொல்லுவோம், ஓரளவு நம்ம வந்து மைக்கேல் மதன் காமிச்சாலும் அது கிட்டக்க வந்திருக்கோம், பட் இருந்தாலும் அதை ரீச் பண்ண முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். முடியவே முடியாது. இந்த படம் வந்து சிகரம். இனிமேலும் இந்த மாதிரி ஒரு படத்தை யாரும் கிரியேட் பண்ண முடியாது.
ஆனால் ஒன்றே ஒன்று, தயவு பண்ணி இந்த படத்தை வந்து யாரும் ரீமேக் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப நிறைய பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வரிக்கு வரி நம்ம வந்து சந்தோஷப்பட்ட ஒரு படம். இதை ரீமேக் பண்ணி அதோட நாஸ்டாலஜியா நமக்கு மறந்து போகிற அளவுக்கு யாரும் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த படத்தை அப்படியே வச்சுருவோம், அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுப்போம். எப்பப்போ நமக்கு சோகம் வருதோ, நமக்கு வருத்தங்கள் வருதோ, நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிறோமோ, அந்த படத்தை எடுத்து போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹாப்பி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக இந்த படத்துக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை திரு சித்திராலயா கோபு அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சிவி ஸ்ரீதர் அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ என்ஜாய் தி ஷோ. அடுத்த நில் கவனி கிரேசியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.